ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டலாமா இயேசுவுக்கு? இயேசு நல்லவர். ஓகே, கோ டு சிஸ்டம். சரி, இது நம்மளோட எத்தனாவது ஸ்டூடெண்ட்ஸ் மீட்? எத்தனாவதுங்க? செகண்ட், ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டு. நான் ஃபஸ்ட்டுக்கு வந்தேன்னு சொல்கிறவங்க நல்ல கை தூக்கு. ஓகே ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டுக்கு வந்தவங்க. நீங்கள் மட்டும் ஃபஸ்ட்டுக்கு வரல, நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வரல. ஒரு 2 பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. ஓகே ஃபைன், ரொம்ப சந்தோஷம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு, இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளெஸிங் மீட்டில் ஆண்டவர் உங்களிடத்துல என்ன பேச போகிறார் அப்படின்னா, நான் ஒரு டாபிக் எடுத்து வச்சுருந்தேன். போன தடவை யாரை பற்றிங்க பார்த்தோம்? சத்தமா? ஜோசுவாவை பற்றி பார்த்தோம். நான் இந்த தடவையும் அது ஒரு கண்டினியூட்டியாக ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சி நேற்று கூட எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன், யோசுவாவை பற்றி தான் நாளைக்கு நான் பேச போகிறேன், மேலேருந்து ஓடி வருகிற தண்ணீர் அப்படின்றத வச்சு தான் பேச போகிறேன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை என்னிடத்துல உணர்த்தினார். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு காட்ஸ் பிளான். எல்லாம் டிவியில் இருக்குது, ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டம், இயேசுவின் திட்டம். காட்ஸ் பிளான் எல்லாரும் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். காட்ஸ் பிளான் எழுதியாச்சா? ஓகே சூப்பர். எழுதிருங்க காட்ஸ் பிளான். ஓகே, எழுதியாச்சுன்னா எல்லாம் என்ன பார்க்கலாம். எல்லாரும் சத்தமாக சொல்லாமா? காட்ஸ் பிளான், காட்ஸ் பிளான், காட்ஸ் பிளான், காட்ஸ் பிளான். தேவனின் திட்டம், தேவனின் திட்டம். சத்தமா சொல்லணும். தேவனின், 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 தேவனின் திட்டம், திட்டம். ஓகே, காட்ஸ் பிளான், காட்ஸ் பிளான். சரி, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம். கவனி, ஒரு டூர் போகிறோன்னு வச்சுக்குவோம். என்ன போகிறோங்க? டூர் போகிறோம். டூர் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம். எத்தனை பேர் போகிறோன்னு பிளான் பண்ணுவோம். இப்போ யார் எழுத வேணால் என்னை கவனிக்கலாம். இப்போ யார் எழுத வேணால் என்னை கவனிக்கலாம். நான் சொல்லும் போது மட்டும் எழுதணும், சரியா? எத்தனை பேர் போகிறோன்றதை பிளான் பண்ணுவோம். எவ்வளவு அமௌண்ட்டு செலவாகுன்றதை பிளான் பண்ணுவோம். டூர் போகிற இடத்துல எங்கே? சும்மா போகிற இடத்துலலாம் படுத்து தூங்கிடுவோமாங்க. சும்மா இறங்கினா ரோடு சூப்பராக இருக்குங்க, இந்த நம்ம ஆளுங்க சொல்லுவாங்களே தரையில் சோறு போட்டு சாப்பிட்லான்னு. ஆனால் ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு படுத்து தூங்கிடுவோமா? டபார்னு பாப்பறமான்னு அப்படியே படுத்து தூங்கிடுவோமா? எங்கே தங்குறதுன்னு பிளான் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? பிளான் இருக்குது. எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? ஒரு கிளாஸுக்கு ஒரு லீடரை போடுறாங்க, ஒரு கிளாஸுக்கு ஒரு லீடர் போடுறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் போடுறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாங்க? பிளான் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு வேலையை மிஸ்ஸு கொடுக்குறாங்க, மேம் கொடுக்குறாங்கன்னு வைப்போம். இத்தனை பேருக்கு நீ இந்த இதை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கங்க? பிளான் பண்ணுவாங்க. கல்யாணம் நடக்க போகுது, திருமணம், கல்யாணம் கட்ட போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? சும்மா அப்படியே ரோட்டில் போய்ட்டு மோதிரத்தையும் செயினையும் எடுத்துகிட்டு போய்ட்டு பார்க்குறவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பண்ணுவாங்களா? அப்படின்னா அவன் மெண்டல்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணுவாங்க. ஒரு வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி சம்பளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? சத்தமா? சத்தமா? எல்லாத்துலேயுமே பிளான் இருக்குது. அப்போ சாதாரண மனுஷன் நம்மளே பிளான் பண்ணுறோம். கர்த்தர் பிளான் பண்ணுவாரா மாட்டாரா? நிச்சயம் பண்ணுவார். இன்னைக்கு நான் எதை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன்னா, கர்த்தருடைய திட்டம், காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டம் அப்படின்னா என்ன? அந்த தேவனுடைய திட்டம் நம்ம ஒவ்வொருவர் மேலே என்ன இருக்குது அப்படின்றத வச்சு தான் பேச போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் உண்டான ப்ராடக்டில் ஒரு ப்ராடக்ட் கிடையாது. நல்லா நான் சொல்கிறது கவனி. இந்த செல்ஃபோனு, இது ஓப்போன்னு நினைக்கிறேன், ஆமாம் இது ஓப்போ செல்ஃபோனு. இந்த ஓப்போ செல்ஃபோன் டேனிக்காக, ஈசி படித்த டேனிக்காக, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற டேனிக்காக, இந்த வயசில் இருக்கிற டேனிக்காக இந்த செல்லை உண்டாக்குறேன்னு கம்பெனியில் உண்டாக்குனாங்களா? இல்லைல்ல. 10 லட்சம் ப்ராடக்டை உண்டாக்கியிருப்பான். 10 லட்சத்தில் ஒன்று தான் இது. 10 லட்சம், 10 கோடியில் ஒன்று தான் இது. கையில் லெட்டு வச்சிருக்கல மோனிகா. மோனிகா மோனிகா அந்த லெட்டை பிடிச்சி எழுதுனுங்க. மோனிகா அந்த லெட்டை பேக்கில் வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனுங்க. மோனிகா இதை அப்படியாக பிடிக்கும் பொழுது இப்படியா சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறான். 10 லட்சம் லெட்டு. அதில் ஒரு
பெனோலியா உட்காந்துருக்குது, ஒரு டிஷர்ட் போட்டிருக்குது. அப்படியாக பெனோலியாதை உடுத்த வேண்டும், பெனோலியாதை உடுத்தும் பொழுது நாங்கள் பெருமையாக அப்படியா 10 லட்சம் டிஷர்ட்டில் ஒன்று. ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் 10 லட்சம் ப்ராடக்டில் ஒருத்தர் கிடையாது. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஸ்பெஷலாக உண்டாக்கி இருக்கிறார். நல்லா கைத்தட்டலாமா இயேசுவுக்கு? இயேசுவுக்கு நல்லா கைத்தட்டுவோமா? அல்லேலூயா. ஒவ்வொருத்தருமே ஜூடுனாக்க ஜூடை ஸ்பெஷலாக உண்டாக்கி இருக்கிறார். ஜூடு வந்து ஒரு யூனிக்குங்க, பெர்சியால் ஸ்பெஷலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மேகா ஸ்பெஷல். யார் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர். ஆடு மாடெல்லாம் மாடு மாந்து, ஆடு மேந்து, நாய் லொல்லுந்து, சிங்கம் கர்ஜிக்குது. அதேமாதிரி மனுஷனும் ஒரு 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 கான்ஸ்டண்ட்டாக ஒரு சவுண்டு வச்சு கத்திகிட்டே இருந்தானா என்னன்னு தெரியும் நமக்கு. கொஞ்சால் அப்படின்னா ஒரு 20 பேர் திரும்பி பார்க்குறான், என்ன வருது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ஸை வச்சு உண்டாக்கி இருக்கிறார். அப்போ நம்மளாம் யூனிக்கானவங்க. அப்படிப்பட்ட நமக்கு கர்த்தருடைய திட்டம் என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்குன்னு கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லாமா? எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். எனக்கென்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அதை தான் பார்க்க போறோம். அது இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். பைபிள் வச்சிருக்கவங்க எடுத்துக்கங்க. பைபிள் இல்லைன்னு சொல்றவங்க டிவியில் பாருங்க. யோவான், காஸ்பல் ஆஃப் ஜான், யோவான் 8வது அதிகாரம் 3லிருந்து 11 வரைக்கும் வாசிக்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எலும்பி நிற்கலாம். எல்லாருமே இருக்கிற இடத்துல எலும்பி நிற்போம். யோவான் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் எடுத்தவங்க பேஜ் நம்பர் சொல்ல முடியுமா? 137. புதிய ஏற்பாட்டில் 137 137. எல்லாரும் இருக்கிற இடத்துல எலும்பி நிற்கலாம். டிவியில் வரும், டிவியை பார்த்து வாசிக்க போகிறோம். யோவான் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வாசிக்க போகிறோம். வாசிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். கவனிங்க. 1 2 3 கோ. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் உட்காந்துக்கலாம். சரி, இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இந்த வசனத்தை வச்சு தான் ஆண்டவர் காலையிலே எனக்கு உணர்த்தினார். எல்லாருமே என்னை கவனிக்கலாம், நான் சொல்கிறப்ப எழுதிக்கலாம், ஓகேவா? ஏன்னா நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆக வேணாம். யோவான் 8வது அதிகாரம் 3லிருந்து 11 வரைக்கும் வாசம். சரி, இந்த இடத்துல நடந்தது எல்லாருமே நிறுத்தி தான் வாசம். புரிஞ்சிருக்கும். நான் டக்குன்னு ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன், சரியா? என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் கவனி. ஏசப்பா உட்காந்துருக்கிறார் சர்ச்சில். எங்கே உட்காந்துருக்கிறாரு? ஆமாம், ஃபஸ்ட்டு வசனத்தை வாசிங்கன்னா அதான் இருக்கும். முன்னாடி போடு, செகண்ட் போடு. அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். சர்ச்சில் உட்காந்துருக்கிறார். யாருங்க? சத்தமாக சொல்லுங்க. ஏசப்பா சர்ச்சில் உட்காந்துருக்கிறாரு. ஏசப்பா சர்ச்சில் உட்காந்துருக்கிறாரு. சர்ச்சில் உட்காந்துருக்கப்ப திபுன்னு ஒரு 20 பேர் வரான். திடீர்னு
ஒரு 20 பேர் கிடையாது, நிறைய பேர், ஒரு 100 பேர் கிட்ட வரான்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேருங்க? எத்தனை பேர்? 100 பேர் கிட்ட திடுதிடுன்னு வரான். வரப்ப அவன் மட்டும் சும்மா வரல, முன்னாடி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரான். யாரை கூப்பிட்டு வரான்? சத்தமா? பொண்ணை கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு ஏசப்பா உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு. வந்தோடனே அவங்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க ஏசப்பாட்ட. யாருன்னு? ஆண்டவரே, இந்த பொண்ணு வந்து விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிச்சிட்டோம். அதாவது கையும் களவுமா பிடிச்சிட்டோம் அப்படின்னா என்னன்னா, திருடிக்கிட்டு இருக்கிறப்ப திருடனை வந்து டக்குன்னு பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு பிடிச்சிட்டானுங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறப்ப தபார்னு போய் பிடிச்சிட்டாங்க. அப்படி கையும் மையமா பிடிச்சிட்டோம். யார? பொண்ணா பையனா? பொண்ணா பையனா? பொண்ணை பிடிச்சிட்டோம். இப்போ நேராக யார்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம்? யார்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம்? ஏசப்பாட்ட கொண்டு வந்திருக்கிறோம். அதுவும் சும்மா கொண்டு வரல. எங்கள் கை அவனுங்க வந்த 100 பேர் கையிலேயே என்ன இருக்குன்னா கல் இருக்கு. என்ன இருக்கு ஃபருக்கு? கல் இருக்கு. 100 பேர் கையில என்ன இருக்கான்? கல் இருக்கு. இவளை பிடிச்சிட்டோம். இவளை அடிச்சே கொல்ல போறோம். நல்ல கவனி. பொண்ணை, ஆணையா பெண்ணையா? பெண்ணை. பெண்ணை அடிச்சே கொல்லணும்னு சொல்லிட்டு கையில் எதோட நிற்கிறான்? கல்லோட நிற்கிறான். குறைஞ்சது 100 பேர். குறைஞ்சது 100 பேர். முன்னாடி யார் உக்காந்துருக்கிறா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ. ஒரு இடத்துல இயேசு உக்காந்துருக்கிறாரு. 100 பேர் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டான். அதுவும் நல்ல பொண்ணு கிடையாது, விபச்சாரம் செஞ்ச பொண்ணு. அதுவும் யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணு விபச்சாரம் சொன்னுச்சின்னு கேள்விப்பட்டு கூப்பிட்டு வரல, விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே பிடிச்சி தொக்கா கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டான். நிறுத்திட்டு, இந்த பாருங்க சார், நாங்களாம் கல் வச்சிருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாடு அதான் சொல்லுது, கல்லால் அடிச்சு தான் கொல்லணும்னு. பழைய ஏற்பாடு, லா ஆஃப் மோசஸ் அதான் சொல்லுது, மோசையினுடைய நியாயப்பிரமாணம். நாங்கள் அடித்து கொல்ல போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ ஏசு என்ன செய்கிறாரு? சரிப்பா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னா, டபார்னு கீழே குனிறார். இவன் என்ன நினச்சிருப்பான்? நம்ம சின்ன சின்ன கல் எடுத்துட்டு வந்திருக்கோம், ஆள் ஒரு பெரிய கல்லை எடுத்து டம்முன்னு மண்டையில் போட்டு கதையை க்ளோஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பான். கீழே குனிஞ்சாரு, என்னமோ எழுதினாரு. எழுத தான் ஆரம்பித்தார். வசனம் இப்படியே சொல்லுது, ஒவ்வொருத்தனா ஓடி போனானா. அந்த இடத்துலேருந்து எத்தனை பேர் அங்கே ஓடி போனா? சத்தமா? ஒவ்வொருத்தனா ஓடி போயிட்டான். முடிஞ்சோடனே நிமிந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு மட்டும் இருக்கு. அந்த விபச்சாரத்தில் மாட்டின அந்த பொண்ணு மட்டும் இருக்கு. நிமிந்து பார்த்தோன்னே சொல்கிறாரு, எங்கே கல்லெறிய வந்த கும்பல்லாம் எங்கன்னு? எல்லாம் போயிட்டாங்க. யாரும் உன்னை தண்டனை கொடுக்கல? இல்லை, யாரும் என்னை தண்டிக்கலை. சரி, நானும் உன்னை தண்டிக்கிறதில்ல, இனி நீ பாவம் செய்யாதே போ அப்படின்ற. இப்போ இதுக்கும் இந்த பிரசங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? கர்த்தருடைய திட்டம், காட்ஸ் பிளான் அப்படின்ற இதுக்கும் இந்த பிரசங்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு 3 காரியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ எழுதுறவங்க எழுதிக்க, காட்ஸ் பிளான் will drive out your enemies. கர்த்தருடைய திட்டம் உங்கள் எதிரிகளை துரத்தும். கர்த்தருடைய திட்டம் உங்கள் எதிரிகளை துரத்தும். நான் வெயிட் பண்றேன், நீங்க எல்லாம் எழுதுங்க. God's plan will drive out your enemies. God's plan will drive out your enemies. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய திட்டம். இன்னைக்கு என்ன பிரசங்கங்க பார்த்துட்டு இருக்கிறோம்? காட்ஸ் பிளான். சத்தமா? காட்ஸ் பிளான். தமிழ்ல கர்த்தருடைய திட்டம். தமிழ்ல என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? கவனிக்கணும். கர்த்தருடைய திட்டம் உங்கள் எதிரிகளை துரத்தும். நல்லா கவனி. இந்த இடத்துல இயேசு கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏசப்பா கிட்ட பல பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்ணு தெரியாதவங்களே ஏசப்பாட்ட கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா? பேய் பிடிச்சவங்களே ஏசப்பாட்ட கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா? கண்ணு தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்தப்ப என்ன கொடுத்தாரு? சுகம் கொடுத்தாரு, கண்ணை பார்க்க வச்சாரு. திமிர்வாதக்காரன், நடக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது, கட்டில இருந்து எதுவில் இறக்குனாங்க? கூரை வழியா இறக்குனாங்க. அதுவும் ஒரு 100 பேர் கூப்பிட்டு வந்தான். யார்கிட்ட? ஏசப்பா கிட்ட. திமிர்வாதக்காரனை கூப்பிட்டு வந்தான், சுகப்படுத்தி அமுச்சு விட்டாரு. கூப்பிட்டு வந்தவன் இவன் சுகமாகணும்னு கூப்பிட்டு வந்தான். கண்ணு தெரியாதவனு கூப்பிட்டு வந்தான், இவனுக்கு கண்ணு கிடைக்கணும்னு கூப்பிட்டு வந்தான். வாய் பேச முடியும், ஊமையை கூப்பிட்டு வந்தான். யார்கிட்ட கூப்பிட்டு வந்தான்? ஏசப்பாட்ட கூப்பிட்டு வந்தான்.
கூட்டு வந்தப்போ என்ன தெரியுமா நினச்சிட்டு வந்தான், இவன் எப்படியாவது பேசணும்னு நினச்சி கூட்டு வந்தான். ஆனால் இந்த விபச்சாரத்தில் மாட்டின ஸ்திரீயை கூட்டு வந்த அந்த 100 பேரும் இவ ஒழுங்காக வாழணும்னு கூட்டு வரல, இவ கொல்லணும்னு நினச்சி கூட்டு வந்தான். நல்லா கவனி, ஒருத்தர் 2 பேர் இல்லை, என் நம்பர் ஆஃப் பீப்புள் கேம் தேர். அவ்வளவு பேரும் கூட்டு வந்தா யாருமே ஐயோ விபச்சாரத்தில் இவளை பிடிச்சிட்டோமே, இவளை இந்த இயேசு கிட்ட கூட்டு போனோம்னா எப்படியாவது இவன் நல்லவளா மாறிடுவா, எப்படியாவது இந்த விபச்சாரத்திலேருந்து இவன் மீட்கப்பட்டுருவா. ஏன்னா திமிர்வாதக்காரனே சரியாயிட்டான், குருடே சரியாயிட்டான், பேச முடியாதவன் பேசுறான், கையே இல்லை கை வந்துருச்சு, என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கிறாரு, இவளையும் அவர்கிட்ட கூட்டு போவோம், அவர் என்ன செஞ்சிருவாரு, சரிப்படுத்திடுவார்னு கூட்டு வரல, இவ கொல்லப்படணும் கூட்டு வந்தான். நல்லா யோசிச்சுப்பாரு. 100கணக்கான பேர் ஒரு பொண்ணுங்க, அது அந்த பொண்ணை வந்து சும்மா கூப்பிட்டு வரல, கையும் மெய்யுமா தப்பு பண்ணவளை பிடிச்சி நேராக இவர்கிட்ட கொண்டு வந்து, சார் நாங்கள் கல் வச்சுருக்குறோம், ஒரு கல்லை தூக்கி போட்டு க்ளோஸ் பண்ணுங்க, அவள் கொல்லும்படி அவளை கூப்பிட்டு வந்தானுங்க. 2வது சரி கொல்ல தான் கூப்பிட்டு வந்தான், அந்த இடத்துல ஒருத்தர் கூடவா இயேசுவை பற்றி தெரியாதவன் இல்லை, எவ்வளோ பேர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான். அந்த பெண்ணை ரட்சிக்கப்பட வைக்கணும்னு கூப்பிட்டு வரல, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 பேரோட அவள் தப்பு பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்குவோம், அந்த பெண் வந்து புருஷனை அல்லாமல் ஒரு 5 பேரோட பாவம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுப்போம், இனிமேட்டு இவ யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு காப்பாற்றுறதுக்காக கூட்டு வந்தான், அப்படின்னாலாவது சரிங்களா. ஆனால் காப்பாற்றுறதுக்கு கூட்டு வரல, கொல்லணும்னு கூட்டு வந்தான். சரி நீ காப்பாற்ற கூட வேணாண்டா, அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டா போதும்ல, அந்த பொண்ணு என்ன ஆகிட்டா போதும், ரட்சிக்க பண்ணுன்றதுக்காக இயேசுகிட்ட கூட்டு வரல, கொல்லணுன்றதுக்காக கூட்டு வந்தான். நல்லா கவனி, அத்தனை பேரும், அந்த வசனம் சொல்லுது சின்ன பசங்க கூட இருந்தாங்களாங்க. யாருங்க, சின்ன பசங்க கூட கையில் கல். அப்போ யாருன்னா ஜோனஸ் மாதிரி, ஜேசன் மாதிரி, ஜெகு மாதிரி சின்ன சின்ன பசங்க கூட கையில் எதை வச்சுட்டு இருந்தான், சத்தமா எதை வச்சுட்டு இருந்தான், கல்லை வச்சுட்டு இருந்தான். எப்படியாவது இவளை அழிக்கணும், எப்படியாவது இவளை காலி பண்ணணும், எப்படியாவது இவ கதையை இன்னைக்கே முடிக்கணும். அதாவது கல்லை தூக்கி வீசிட்டாங்கன்னா கல் ஃபுல்லாக குமிஞ்சிடும், அந்த விபச்சாரத்தில் மாட்டின ஸ்திரீ அந்த கல்லுக்குள்ளே இருப்பா, ஆளு செத்துருவா. இப்படி தான் இயேசுகிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அந்த விபச்சாரத்தில் மாட்டின அந்த ஸ்திரீயின் கண்களுக்கு முன்பாகவே அந்த எதிரிகளை துரத்தினது. கைதட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா. அவ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்பயே ஒவ்வொருத்தனா போனான், ஒவ்வொருத்தனா கல்லை கீழே போட்டு போனான். நான் இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளெஸிங் மீட்டில் வந்திருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், வேலை செய்யலாம், தலைமுடியை விட அதிகமாக எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாரையுமே நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நான் அடிக்கடி சொல்கிறத தான், எல்லாரையுமே நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளை பிடிக்காதவங்க பல பேர் இருக்கலாம். யாருக்கெல்லாம் உன்னை பிடிக்கலையோ ஒவ்வொருத்தனா கர்த்தர் ஓட வருவார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தனா 1 by 1 உன் கூட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை பார்த்து ஒவ்வொருத்தனா உன்கிட்ட மோதாமல் ஓடுவான். அல்லேலூயா. எல்லாருமே சொல்லாமா, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய திட்டம் என் எதிரிகளை துரத்தும், கர்த்தருடைய திட்டம் என் எதிரிகளை துரத்தும். அந்த விபச்சார ஸ்திரீக்கு முன்னாடி அவளே நினைச்சிருப்பா எல்லாம் தூக்கி போட்டு கொண்டுருவான்னு, ஆனால் அவள் பார்க்குற மாதிரியே சும்மா ஓட உள்ளங்க, வெக்கப்பட்டு ஓடனான்லாம். கீழே குனிஞ்சு எழுதினார். யார் எழுதுனா, யார் எழுதுனா, ஏசப்பா எழுதினார் கீழே குனிஞ்சு. ஒருத்தன் வந்து என்ன கல் தேடுறாரோ, நான் வச்சிருக்கேன் என்ன கல் அங்கே போய் தெரியுறீங்க, ஒருத்தன் வந்து எட்டி பார்த்தான். பார்க்குறப்ப ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, அவன் என்ன பாவம் செஞ்சானா அதை எழுதினாரான் கீழே. அவன் வந்து எட்டி பார்த்தான், ஐயோ நான் யாருக்கு தெரியாமல் அந்த பொண்ணோட பாவம் செஞ்சா அது இப்படி எழுதிட்டு இருக்கிறாரு. சார் சார் போதும் நிறுத்திடுங்க, வேணாம் கம்மா போட வேணாம். அவர் ஓடிட்டானா, ஓடிட்டான். அடுத்து அவனா அங்கே, அடுத்து அடுத்து அடுத்து. அவர் பெரிய கடவுள் சார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள். ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீக்காக உட்கார்ந்து எழுதினார்னா அவர் திட்டம் எதிரிகளை துரத்த வேண்டும் என்பது. கைதட்டலாமா இயேசுவுக்கு? அதனால தான் சொன்னேன், யூ ஆர் a மாஸ்டர் பீஸ். ஏதோ ஒரு ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் கிடையாது, ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனித்தனியாக உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பாயிண்ட், உங்கள் எதிரிகளை, சத்தமா சொல்லாம, எதிரிகளை துரத்துவார். எதிரிகளை கர்த்தர்
கர்த்தருடைய திட்டங்கள் அது எவ்வளோ சின்னவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிளானோட வந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தையே இயேசுகிட்ட எடுத்துகிட்டு வந்தான். உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை மாட்டி விடணும், உங்களை சிக்க வைக்கணும் அப்படின்னு யார் எவ்வளோ பிளான் பண்ணாலும் சரி, யார் எவ்வளவு பிளான் பண்ணாலும் சரி, அது பையனாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, மிஸ்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உன்னோட ஃபோக்கஸ் இயேசுவா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய எதிரிகள் உன் கண்களுக்கு முன்பாக துரத்தப்படுவார்கள். அல்லேலூயா. கண்ணு பார்க்குற மாதிரியே எதிரியை இயேசு துரத்துவார். நம்ம இயேசுவை மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காட்ஸ் பிளான் வில் டிரைவ் அவுட் யுவர் எனிமீஸ். ரெண்டாவது பாயிண்ட் இப்போ எல்லாம் எழுதிக்கோ, காட்ஸ் பிளான் வில் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். காட்ஸ் பிளான் வில் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். தேவனுடைய திட்டம் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும். தேவனுடைய திட்டம் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும். God's plan will increase your faith. தேவனுடைய திட்டம் என் விசுவாசத்தை அதிகரிக்கும். எல்லாரும் என்னை கவனி. God's plan will increase your faith. அதே சம்பவம் தான், நல்லா கவனி. இப்போ அந்த பொண்ணு யார் முன்னாடி நிற்கிறா? சத்தமா ஏசப்பா முன்னாடி நிற்கிறார். அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. 0.1% கூட என்ன கிடையாது, நம்பிக்கையே கிடையாதுங்க. ஏன்னா பொய் சொல்லியும் தப்பிக்க முடியாது. கையங்களவுமா பிடிச்சிட்டான். எப்படி பிடிச்சிட்டான்? கையங்களையுமா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பே பிடிச்சிட்டான். அதனால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, இயேசு கிட்ட போய் என்னை ஏற்றுக்கங்க, இவன்றது எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லவும் அவளுக்கு வாய் வரலை. ஏன்னா அவ்வளோ பெரிய பாவி, அவ்வளோ பெரிய. யாருக்காவது அந்த பொண்ணை பிடிச்சிருக்குமா? யோசிச்சு பாரு. எல்லார்ட்டையும் பாவம் செஞ்சா, எல்லாராலையும் பாவத்திற்கு உட்படுத்தப்பட்டால், எல்லாருமே கல்லறின்னு நிறுத்திட்டான். எந்த நம்பிக்கை இருக்கும்? இயேசு கிட்ட போனா அவர் எவ்வளோ மகா பரிசுத்தமானவர், எவ்வளோ பெரியவர், அவரும் ஒரு கல்லை தூக்கி போட்டு என்னை கொன்னுட்டாருன்னா என்ன பண்றது? கொஞ்சம் கூட அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது. she was in a hopeless situation. கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனா இயேசு அவள் விசுவாசத்தை அதிகரித்தார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா அதிகரித்தாரு? அவர் கல்லை தூக்கி போடல, அவர் ஒரு கல்லை கூட எடுக்கல. சுத்தில இருக்கவனெல்லாம் ஓட விட்டு தண்டனையிலிருந்து தப்பிக்க வச்சு அவளுடைய விசுவாசத்தை அதிகரித்தாள். ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் அவள் நம்பிக்கை இல்லாதவள் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, நம்பிக்கை இல்லாதவள்ன்றதை தாண்டி எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவள். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவள் என்னத்தை சந்திச்சிருக்கிறா? ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கா. என்னத்தை? எல்லாருமே ஏமாத்தினா வரிசையா ஏமாத்தி கடைசியில எங்க நிக்கிறானா? சாவுக்கு நேரா நிக்கிறா. அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாருமே கல்லை தூக்கி வீசுவான், எல்லாருமே கல்லை தூக்கி அடிப்பான். கண்ணு அப்படின்னா மூளை செதஞ்சு என்ன ஆகதான் முடிவு? சாவுதான் முடிவு. ஆனா கர்த்தர் அவள் விசுவாசத்தை அதிகரித்தாள். அல்லேலூயா. God increased her faith. அவள் சாவுக்கு நியமிக்கப்பட்டவள். எங்க நிறுத்திட்டாங்க? இவளை கொன்றுங்க அப்படின்னு அங்க நிறுத்திட்டாங்க. ஆனா கர்த்தர் அவரை கொல்லல, அவள் விசுவாசத்தை. எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். டிவிலையும் போடுங்க, பைபிளில் எடுத்தவங்களும் வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். பைபிளை வச்சுட்டு நல்லா இயேசுவுக்கு ஒரு கை தட்டலாமா? நல்லா கை தட்டலாமா? ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன், கவனி. எல்லாரும் நினைப்பாரு, கவனி. இப்போ நான் கொன்சால, பெனோலியாவை, மோனிகாவை, கொன்சால, பெனோலியாவை, மோனிகாவை, இவங்க 3 பேரையும் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் சொல்லு. என்னது? கேரளா மெஸ். கொன்சால, பெனோலியாவை, மோனிகாவை, இவங்க 3 பேரையும் நான் கேரளா மெஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு நான் சொல்லிட்டேன்.
சரியாங்க, நல்லா கவனிச்சுக்க. இவங்க 3 பேரையும் நான் கேரளா மெஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு நான் காரில் ஏறுறப்ப மேகா அந்த இடத்துல இருக்குது. அப்போ மேகா வந்து என்கிட்ட என்ன கேட்கும்? நானும் உங்கள் கூட அண்ணே நானும் உங்கள் கூட வரேன்னு கேட்கும். அதே நல்லா கவனி, இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு போகிறேன், மேகாவை மட்டும் கூப்பிடல, ஆனால் அது அந்த இடத்துல இருக்குது. அது கிளம்புறப்ப வந்து என்ன கேட்கும்? நானும் கூட வரேன்னு கேட்கும். அதே அந்த கேரளா மெஸ்ஸில் அந்த ட்ரீட்டுக்கு காசு கொடுக்குறதே மேகா தான். அந்த ட்ரீட்டுக்கு காசு கொடுக்குறதே நீ தான். அந்த ட்ரீட்டுக்கு காரணமே நீ தான். அந்த ட்ரீட்டு ஒன்னால தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னா இந்த பிள்ளைய விட்டுட்டு போகிறப்ப அது அண்ணே நானும் உங்கள் கூட வருவேன்னு சொல்லுமா? நான் தான் கூட வரணும்னு சொல்லுமா? என்னங்க சொல்லும்? ஏண்டா பட்டர் பாய், நான் தான் காசு கொடுக்குறேன், என்னையவே விட்டுட்டு நீ போறியா? நான் தான் வரணும், நான் தான் ஹோட்டலுக்கு வரணும், நான் தான் பைசா கொடுக்கணும். நானுக்கும் நான் தாங்க வித்தியாசம் தெரியுதாங்க? நானுக்கும் யாரோ ஒருத்தர் செஞ்சா அண்ணே நானும் வரேனே சொல்லிக்கலாம். ஆனால் நான் தான் செய்ய போகிறேன்னா நிறுத்துக்கிட்டே கல்லை விடுவேன், நான் தான் வரணும். ஆனால் இந்த இடத்துல அவர் இயேசுங்க, அவர் கடவுளுங்க. அவர் இல்லாமல் உலகம் உண்டாக்கப்படலை. அவர் இல்லாமல் அவர் பேசியே உண்டாக்குனார். அவர் இல்லாமல் ஒரு மனுஷனும் உண்டாக்கப்படலை. உண்டானது எல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது. ஆனால் அவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதை தான் நான் அண்டர்லைன் பண்ண நினச்சேன். என்ன தெரியுமா சொல்கிறாரு? நானும் உன்னை தீர்க்கிறதில்லை, நீ போன்றார். நானும் அந்த சொல்லுவேன், நீங்களா இருந்தால் சொல்லுவீங்களா? ஏங்க அந்த பெண்ணோட பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு காரணம் இவர் தான். கீழே குனிஞ்சு ஒன்றுமே தெரியாமல் அந்த பெண் இப்படியே நின்றுட்டே இருக்கிறா. எல்லாம் கல்லை தூக்கிட்டு நிற்கிறாங்க, அடித்து கொள்ளணும் நிற்கிறான். கீழே குனிஞ்சு ஒன்று ஒன்றா எழுதுறாரு. ஒவ்வொருத்தனும் ஓடி போயிட்டான். ஓடி போனதே இவருக்கு தெரியாதா? எல்லாம் முடிச்சோடனே அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து பார்த்தோன்னே ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன யாரையுமே காணாமா? என்ன சார் இது, என்ன யாரையும் காணா அப்படின்னு அவ பயந்துட்டா. இல்லை யாரையும் காணா, ஒருத்தருமே இல்லை. யாருமே உன்னை தண்டனைக்கு அதற்கு அவள் இல்லை. 10வது வசனம் என்ன போட்டிருக்குது? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் கல்லை தூக்கிட்டு வந்தாலும் அவன்லாம் எங்கன்னு கேட்கிறார். உடனேயும் ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அந்த பெண்ணோட விசுவாசத்தை அதிகரிக்கிறாருங்க. God will increase her faith. ஏன்னா இயேசுக்கும் தெரியும், அந்த பெண்ணுக்கும் தெரியும் எவ்வளோ பேர் கல்லை தூக்கிட்டு நின்றான்னு. இயேசு கேள்வி கேட்டு பேசியே அவள் விசுவாசத்தை அதிகரிக்கிறார். ஒன்னே ஒன்று கேட்குறாரு, ஃபஸ்ட்டு எங்கன்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? சத்தமா எங்க அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோ பேர் வந்தான்ல, எல்லாரும் எங்கன்னு கேட்குறாரு. அவ இல்லை அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்குறாரு, ஒருத்தன் கூட இல்லையான்றாரு. சரி அத்தனை பேர் ஓடினா ஒரு 100 பேர் வந்தானா ஒரு 90 பேர் ஓடி இருக்கலாம். பக்தி வேற கேட்கலன்னு 90 பேர் ஓடி இருக்கலாம். 10 பேர் கூட இல்லையா? சரி 10 வேணாம், ஒருத்தன் கூட இல்லையா? ஒருத்தன் கூட இல்லையா உன்னை தண்டிக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஆண்டவரே, ஆக்கினைக்குள்ள யாருமே. அப்போ அவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக. அப்படின்னா என்னன்னா, அந்த வந்தவனோட இவரையும் சேர்க்கிறார். வந்தவனோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை படிக்காதவங்க லிஸ்ட்டில் சேர்த்துட்டாலே கோவம் வருது. நான் படித்தேன், என்ன போய் அங்கே போய் சேர்த்துட்டாங்க. படிக்காதவங்க லிஸ்ட்டில் சேர்த்துட்டா கோவம் வருது. இன்னும் ஒரு அன்னைக்கு ஒருத்தரோட இதை பார்த்தேன். அந்த ஆளோட பேரை சொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு அவ்வளோ டென்ஷனாக வராது. என் பேரை நீ எப்படி சொல்லாமல் இருந்தேன், நான் கடைசியில் எனக்கே தெரியல அவர் யாருன்னு. என்கிட்ட கோவப்படல, இன்னொருத்தட்ட கோவப்பட்டார். என் பேரை நீ சொல்லலை, என் பேரை நீ சொல்லலை. என்ன உன் பேர்? என்ன பெரிய பேர்? டபக்கன்னு முடிஞ்சிருது பேர். அது பெரிய பேர் கூட ஒன்றும் கிடையாது. என் பேரை சொல்ல அப்படின்னால கோவம் வருது. ஆனால் இயேசு அந்த இடத்துல இருந்த அந்த 100 பேரோட தன்னை சேர்க்கிறாரு. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. அந்த பொண்ணு முழி பிதுங்கி போயிருக்கும். யாரு சார் இவர்? 100 பேர் வந்தான், 100 பேர் அடிச்சு கத்தி சண்டை போட்டு 1 2 3 அப்படின்லாம் யாரையும் அவர் காலி பண்ணலை. வாங்கடா ஒன்று ஒத்த வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தூக்கி போட்டிருந்தாருன்னா பரவாயில்ல, இவர் ஒரு பெரிய ரவுடி, ஹீரோயிசம் பண்ணுறாரு, செம்ம சரியான ஆளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா டக்குன்னு ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சல்லுன்னு பறந்துருந்தானா பரவாயில்ல, இவர் ஒரு பெரிய மெஜிஷியன் அப்படின்னு இருக்கலாம். ஒன்றுமே செய்யலை, கீழே குனிஞ்சு சட்டன்னு எழுதினாரு. எல்லா பயிலும் ஓடிட்டான்.
ஓடுனவனோட இவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுன்னா இவர் தான் இயேசுன்னு தெரிஞ்சிருச்சு. கை தெரியலாமா இயேசுக்கு? இவர் தான் சார் கடவுளே. நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிளெஸிங் மீட்ல உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தண்டிக்கணுன்றதுக்காக உட்கார வைக்கல, உங்களை தண்டித்து உங்களை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கல. இந்த நாளில் அவர் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்ன்றதை காமிச்சு உன்னை அவர் சைடு திருப்புறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் பண்ணிட்டேனே, கர்த்தருக்கு இது பிடிக்காது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் இந்த இடத்துக்கு போயிட்டேனே அப்படின்னு சொல்லலாம். இயேசு உனக்கு முன்னாடி இருக்கிறார். God is on your boat. உன்னுடைய படகுல இயேசு இருக்கிறார். அவர் உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கல. ஒருவேளை நீ செஞ்ச தப்புக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கலாம், ஒருவேளை நீ செஞ்ச தப்புக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தண்டிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் இயேசு உன்னை மன்னிக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. யாருமே செய்யாததை இயேசு செஞ்சாருங்க. இன்னைக்கு அந்த இயேசு கிட்ட திரும்பினா, இன்னைக்கு அந்த இயேசு கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்தினா, உன்னோட விசுவாசத்தை அதிகரித்து வந்தது 100 பேர் தான். கல்லெறியணும்னு வந்தது, செத்து போயிருந்துச்சு அந்த அம்மா அப்படின்னா அந்த 100 பேரோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு பல லட்சம் பேர் இந்த அம்மாவை பிரசங்கத்தில் பேசி 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 பல கோடி பேருக்கு இவள் ஆசீர்வாதமாக இருக்கிறாள். நல்லா கைதட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா. கர்த்தர் உன் விசுவாசத்தை அதிகரிப்பார். காலேஜுக்கு போறியா, ஸ்கூலுக்கு போறியா, வேலைக்கு போறியா, விசுவாசத்தோட போ. இயேசு என்னோட இருக்கிறார். யாருங்க இருக்கிறா? எல்லாம் நான் சொல்லாமா? இயேசு இயேசு என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், எனக்கு சப்போர்ட் பண்றார். கடைசி பாயிண்ட், 3rd பாயிண்ட் போடுங்க, எல்லாரும் எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? God's plan will drive out your enemies. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? God's plan will increase your faith. அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணார். அடுத்து 3வது பாயிண்ட், God's plan will transform your life. God's plan will transform your life. கர்த்தருடைய திட்டம் உங்களை புதிதாக்கும். தமிழ்ல எழுதுறவங்க எழுதிக்கங்க, கர்த்தருடைய திட்டம் உங்களை புதிதாக்கும். சரி, 3வது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? ஓகே. God's plan will drive out your enemies. செகண்ட் பாயிண்ட் என்னங்க? God's plan will increase your faith. விசுவாசத்தை அதிகரிக்கும். அடுத்து 3வது பாயிண்ட் என்னங்க? God's plan will transform your life. கர்த்தருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையை புதிதாக்கும். சரி, நல்லா கவனியனே. இப்போ இந்த 3வது பாயிண்ட்ல என்ன தெரியுமா பேச போறேன்? கடைசி வசனத்துல 11வது வசனத்துல யார் எடுக்க வேண்டாம், எல்லாரும் எனக்கு கவனி. கடைசி வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு சிலர் சொல்றாங்க, இதையும் நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன், ஆன்லைனில் இது அப்படியே போகும். ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? விபச்சாரத்தில் இயேசுவை பிடிச்சாரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ விபச்சாரம் பண்ணிச்சா இல்லையான்றது இயேசுவுக்கு, மறுபடியும் அந்த ஸ்திரீ விபச்சாரத்திலிருந்து வந்துச்சா, விபச்சாரம் பண்ணாலா இல்லையான்றது வேதத்தில் குறிப்பிடவில்லை. அதோட இயேசு போய்விட்டார், கை தட்டு அப்படின்றான். கிடையவே கிடையாது. கடைசியில் என்ன சொல்றாரு அவரு? போ, இனி. என்ன கேட்டால் என்ன தெரியுமாங்க சொல்லுவேன்? போன்றதோட அவர் நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா அதுவே போதும், அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்திரீக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன அற்புதமே இயேசு எவ்வளோ நல்லவர்னு தெரிஞ்சு சர்ச்சுக்கு வந்துடுறோம். சபையில் ஆராதனை பண்ணுறப்பே கண்ணை முன்னா இயேசு நமக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறாருன்னு நினப்பு வருது. ஆட்டோமேட்டிக்காக கையை தூக்குது, என்னென்னமோ செய்யுது. அவர் என்னென்ன பண்ணிட்டாரு? கொலைக்கு நியமிக்கப்பட்டவளை விடுவிச்சிட்டாரு, சாவுக்கு நேராக இருந்தா விடுவிச்சிட்டாரு, கல்லை தூக்கி போட்டு அணுவா சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பான், தப்பு வச்சுட்டாரு, எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டாரு. பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு நடக்க வேண்டியது ஒரு பாவிக்கு நடந்துருச்சு. நீ போன்னு சொல்லியிருந்தாலே போதும். அடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? இனி பாவம் செய்யாதே அப்படின்றாரு. ஏன் தெரியுமா?
கர்த்தர் ஒரு மனுஷனை அப்படியே பார்க்க மாட்டாருங்க, அப்படியே அனுப்ப மாட்டார். அவர்கிட்ட வந்த யாரையும் அப்படியே திரும்ப அனுப்ப மாட்டார். அவருடைய வாழ்க்கையை முற்றுமுடிய புதிதாக்கி தான் அனுப்புவார். கை தட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா. அந்த ஸ்திரீ சின்னரா வந்தா. எல்லாம் சொல்லலாமா? சின்னர். சின்னர், சின்டக் கிடையாது, சின்னர். எல்லாம் சொல்லலாமா? சின்னர். சின்னரா இருந்த அந்த பெண்ணு இயேசு கிட்ட வந்துட்டு போறப்ப வின்னரா போனா. அல்லேலூயா. பாவிங்க சின்னர் சின்னர் சின்னர்னு எல்லாம் சொன்னா. ஒரே ஒரு என்கவுண்டர் தான், நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னாரு. போறப்ப வின்னரா போனா. அல்லேலூயா. அதே பெண்ணு இம்பர்ஃபெக்ஷனா வந்தா. இம்பர்ஃபெக்ஷன் என்ன தெரியுமாங்க? பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்னது? பெர்ஃபெக்ட். ஆமா, நான் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்னா என்ன? சரி, நான் இந்த மாதிரி இந்த ஜீன்ஸ் போட்டிருக்கேன், சரி இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன், இந்த ஜீன்ஸ் போட்டிருக்கேன், இந்த வாட்ச் கட்டியிருக்கேன், இது நான் மட்டும் இந்த பேண்ட்டை தலையில் போட்டுட்டு 2 கையில் இந்த 2 இதை விட்டுட்டு கீழே இப்படி ஏற்றி இந்த சட்டையை டிஷர்ட்டை போட்டு இப்படி மடிச்சு விட்டுட்டு இப்படின்னா டேனி நான் பெர்ஃபெக்டாக இருக்காருன்னு சொல்லுவேன். இம்பர்ஃபெக்டாக இருக்காருன்பியா? இம்பர்ஃபெக்ட்னு தானே சொல்லுவோம். இம்பர்ஃபெக்ட் தானேங்க சொல்லுவோம். வண்டி கீழே பார்க்கிங், பிரியாக்கா சல்லுன்னு படிக்கட்டில் டக்கு 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 டக்குன்னு ஏற்றி இங்கே வந்து நிறுத்திட்டு டேனி என்ன வந்துட்டேன், நீ சீக்கிரம் வந்துட்டேன்னா என்ன சொல்லுவோம்? பெர்ஃபெக்டாக பார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இம்பர்ஃபெக்ட். நல்லா கவனி, இம்பர்ஃபெக்ட்டுக்கு பர்ஃபெக்ட் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தியா? அந்த பெண்ணு அந்த விபச்சாரத்தில் மாட்டின ஸ்திரீ இம்பர்ஃபெக்டாக வந்தா. இயேசுகிட்ட வரும்போது எப்படி தெரியுமாங்க வந்தா? இம்பர்ஃபெக்டாக வந்தா. சரீரத்திலும் பாவம், சிந்தனையிலும் பாவம், வாழ்க்கையிலும் பாவம், வார்த்தையில பாவம், பார்க்கறதுல பாவம். ஒருத்தவங்களை பார்த்தாலே பாவியா பாப்பா. இவளை யார் பார்க்குறாங்களோ பாவம் செஞ்சிருவான். எல்லாத்துலேயுமே இம்பர்ஃபெக்ஷன். she was not a perfect girl until she saw Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பார்க்குற வரைக்கும் அவள் இம்பர்ஃபெக்டாக இருந்தா. ஆனால் இயேசுவை பார்த்தா, இயேசுவோட வார்த்தையை கேட்டா பெர்ஃபெக்டாக மாறிட்டா. கை தட்டலாமா இயேசுவுக்கு? அல்லேலூயா. ஒருத்தர் கூட அவ செஞ்ச பாவத்தை இனிமேட்டு பேச முடியாதுங்க. ஒருத்தர் கூட பாவத்தை பேச முடியாது. ஏன்னா அவ எப்படி மாறிட்டா? ஃபர்ஸ்ட் சொன்ன சின்னர். யாருங்க? சின்னர். எதுவா மாறிட்டா? சின்னர் எதுவா மாறிட்டா? இதெல்லாம் பாருங்க, இந்த 3வது பாயிண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல நடக்குது, புதுசா மாறுறதுல நடக்குது. சின்னர் வின்னரா மாறிட்டா. அடுத்து இம்பர்ஃபெக்ட் எப்படி மாறிட்டா? பர்ஃபெக்ட். இம்பர்ஃபெக்ட் எப்படி மாறிட்டா? பர்ஃபெக்டா மாறிட்டா. அடுத்து இதுலேயே 3வது பாயிண்ட்ல கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அவள் எப்படி தெரியுமா இருந்தா? she was a cursed one. சபிக்கப்பட்டவளாக இருந்தாள். சாபத்துக்கு ஏதுவானவளாக இருந்தால், சபிக்கப்பட்டவளாக இருந்தாள். செஞ்ச பாவம்லாம் சும்மா வாங்க. எவ்வளோ பாவம்? ஒரு பாவமா 2 பாவமா? அவ்வளோ பாவம் செஞ்சு திரும்பவும் பாவம் செஞ்சு ஒருத்தன் வந்து கையும் களவுமா பிடிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு பாவம் செஞ்சிருக்குன்னா அப்போ அது எவ்வளவு துணிகரமாக பாவம் செஞ்சிருக்குன்றதை யோசிப்பார். ஒருத்தன் வந்து பிடிக்கிற சீக்கிரட்டாக பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேற. ஒருத்தன் வந்து பிடிக்கிற அளவுக்கு பாவம் செய்யுது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பெண்ணு துணிகரமாக பாவம் செய்யுதுன்னு நினச்சி பாருங்க. ஆனால் இயேசு அந்த எதையுமே பார்க்கல. அவள் சபிக்கப்பட்டவள், கர்ஸ்ட் ஒன், என்கிட்ட வந்துட்டால, இன்னையிலிருந்து அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிட்டாள். கை தட்டலாமா இயேசுவுக்கு? சபிக்கப்பட்டவளை எப்படி மாத்திட்டாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாத்திட்டார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை இம்பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நான்லாம் இதை செஞ்சுட்டேன், நான்லாம் இதை பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நான் ஒரு சின்னர் அப்படின்னு நீ சொல்லலாம். இயேசு கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவோட வார்த்தைகள் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நீ வின்னரா மாறிடுவ. உன் வாழ்க்கை இம்பர்ஃபெக்டா இருக்கலாம். படிப்பும் ஒழுங்கா வரமாட்டேங்குது, வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன், வீட்லேயும் ஒழுங்கா இருக்க மாட்டேன், வெளியிலையும் ஒழுங்கா இருக்க மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லலாம். இயேசுவோட வார்த்தைகள் உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் எதுவா மாறிடும்? பர்ஃபெக்டா மாறிடும். நீ சபிக்கப்பட்டவள்னு ஊரே சொல்லலாம், சபிக்கப்பட்டவன் ஊரே சொல்லலாம். இயேசுவோட வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ எப்படி மாறிடுவ? சாபம் எதுவா மாறிடும்? ஆசீர்வாதமா மாறிடும். எல்லாம் சொல்லாமா? ஆசீர்வாதமா மாறிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அந்த பொண்ணை இயேசு பார்த்தார். அவள் தேடி வரல, அந்த பொண்ணு தேடி வந்துச்சா அற்புதம் நடக்கணும்னு?
திபுன்னு கட்டி இழுத்துட்டு வந்தான் எல்லாம். ஆனால் இயேசு தேடி போய் அற்புதம் செய்தார். இன்னைக்கு அதே இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் உன்னுடைய நோட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம், பைபிளை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த பாயிண்ட்டை வச்சு ஏன் உங்களிடத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார்னா, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த விபச்சாரத்திலே பிடிபட்ட ஸ்திரீயை எப்படி இயேசு மாற்றினாரோ அதை விட அதிகமாக உங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் மூலமாக அநேக ஆயிரங்களை மாற்றுவார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு கிட்ட அந்த விபச்சாரத்தில் மாட்டின ஸ்திரீயை கொண்டு வந்தப்போ இயேசுவால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, ஏன் உங்களால் உங்கள் அப்பா அம்மாவோட வாழ்க்கை மாறாது? ஏன் உங்களால் உங்கள் அப்பாவோட வாழ்க்கை மாறாது? ஏன் உங்களால் உங்கள் அம்மாவோட வாழ்க்கை மாறாது? ஏன் உங்களால் ரட்சிக்கப்படாத உங்கள் அண்ணனோட வாழ்க்கை மாறாது? எப்போ தெரியுமா மாறும்? நான் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு பார்த்தப்ப என்ன நடந்துச்சோ, இயேசு பேசினப்போ என்ன நடந்துச்சோ, இயேசு கையை நீட்டினப்போ என்ன நடந்துச்சோ, என் மூலமாக அதுவும் நடக்கும்னு விசுவாசிச்சினா இது நடக்கும். அல்லேலூயா. இயேசு ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறாரு, நான் இங்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு நினச்சினா ஒன்றுமே நடக்காது. இயேசு அந்த பெண்ணிட்ட தப்பு செஞ்சாராங்க? தப்பும் செய்யலை, தண்டனையும் கொடுக்கல. மாறா வாழ்க்கையவே மாற்றி அமுச்சு விட்டார். உன்னிடத்துல தேடி வருகிறவருடைய வாழ்க்கை மாறும். உன் கிளாஸில் இருக்கவங்களுடைய வாழ்க்கை மாறும். கட்டாயமாக மாறணும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளாம் யாரை மாதிரி இருக்கிறோம்? சத்தமாக சொல்லாமா? இயேசுவை மாதிரி இருக்கிறோம். we are like Jesus. இயேசுவை மாதிரி இருக்கிறவங்க. என்னை பார்க்குறவங்க யாரை பார்ப்பாங்க? இயேசுவை பார்ப்பாங்க. என்கிட்ட பேசுகிறவங்க யார்கிட்ட பேசுவாங்க? இயேசுகிட்ட பேசுவாங்க. என் கையை பிடிக்கிறவங்க யார் கையை பிடிப்பாங்க? இது இருந்துச்சுன்னா கட்டாயமாக சொல்கிறேன், உங்கள் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறேன், விசேஷமாக ஆன்லைனில் பார்க்குறவங்களும் சொல்கிறேன். ஏன்னா ஆன்லைனில் நம்ம லேசில் நினைக்கிறோம். எங்களுக்கு வருகிற ஃபீட்பேக்கை வச்சு சொல்கிறேன், அநேகர் பார்க்கிறார்கள். அநேகர் ஆன்லைன் மூலமாக பைபிள் பிளானில் சேர்ந்துருக்கிறாங்க. ஆன்லைனில் பார்க்கிறவர்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் அநேகரை ரட்சிப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் அநேகருடைய வாழ்க்கை மாறும். ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும், இயேசுவை மட்டும் பார்க்கணும். எல்லாம் சொல்லாமா? இயேசுவை மட்டும் பார்க்கணும். இயேசுவை மட்டும் பார்க்கணும். வேற எங்கேயும் பார்க்க கூடாதுங்க. அந்த விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஸ்திரீயை இயேசு பார்த்து அவரோட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். இந்த மாசம் வாக்குத்தத்தம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் என்ன இருக்குன்னா, for I know the plans which I have for you. for I know the plans which I have for you. அப்படின்னா என்னன்னா, இயேசு சித்திரச்சாவை பார்த்து சொல்றாரு, I know the plans which I have for you. உனக்காக நான் ஒரு சில பிளான் வச்சிருக்கிறேன். அந்த பிளான் என்னன்றது எனக்கு தெரியும். யாருக்கு தெரியுமா? இயேசுவுக்கு தெரியும். டெய்லி காலையில் எழும்பி பைபிள் வாசிச்சாலே போதும், ஜெபம் பண்ணாலே போதும், இந்த பைபிளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதனால தான் 150 டேஸு 180 டேஸு இப்போல்லாம் வைக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூடி வந்திருக்கீங்கன்னா சும்மா கிடையாதுங்க. இயேசுவை பார்க்கணும். டெய்லி காலையில் இயேசுவை பார்க்கணும். ஸ்கூலுக்கு போகிறப்ப யாரோட போகணும்? ஸ்கூலுக்குள்ள காலை வைக்கிறப்ப, காலேஜுக்குள்ள காலை வைக்கிறப்ப சொல்லு, நான் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். நான் சாதாரணமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்னைக்கு என் முன்னாடி திறக்கும். என் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சிறப்பான சுதந்திரத்தை எனக்கு தருவார். மேன்மையும் கனமும் என்னை தேடி வரும். இதெல்லாம் பேசிட்டே உள்ள போகணும். இதெல்லாம் பேசிட்டே கம்பெனிக்குள்ள போகணும். அல்லேலூயா. ஒரு விபச்சாரத்தில் மாற்றின ஸ்திரீக்கே கர்த்தர் இவ்வளோ செஞ்சார்னா, தேடி வந்து ரட்சித்து சபைக்குள்ள உட்கார வச்சிருக்காரு, நமக்கு எவ்வளோ செய்வார்? அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இன்னும் நீங்கள் குடு தாத்தாவாகி பாட்டியாகி என்ன ஆகணுன்றது கூட அவருக்கு தெரியும். அவரை மட்டும் பார்த்துட்டு போனோம்னா கரெக்டாக லைஃப் போகும். அல்லேலூயா. நாம் யாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். 3 பாயிண்ட் பார்த்தோம். 3 பாயிண்ட் வீட்டில் போய் நைட்டு யோசிச்சு பாருங்க. இந்த இயேசு அவ்வளவு நல்லவர். இந்த இயேசுவை போல நல்லவர் யாரும் இல்லை.
2 இன்க்ரீஸ் பண்ணு. இயேசுவை மாதிரி நல்லவர் வேற யாரும் கிடையாது. இந்த இயேசுவே அவரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த இயேசு கிட்ட உன் லைஃபை கொடு. இயேசு உன் லைஃபை ரொம்ப அழகா மாத்திடுவார், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார், விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுவார். விசுவாசம் போதுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். காசு பணத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு போடல. காசு பணம் வேணும், கொஞ்சம் சம்பாதிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா அந்த காசு பணத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு போடல. சரீர சுகத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு போடல. ஆனா சரீர சுகம் வேணும். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணு, விசுவாசம். இயேசு சொல்றாரு, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே உனக்கு வந்துடும். அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களில் பெருக செய்வார். இந்த வயசுல விசுவாசம் பெருகிருச்சுன்னா போதும். அல்லேலூயா. அடுத்து கடைசியில இருந்து வந்தோம், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாரு, விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? எதிரிகளை துரத்துவார், அடிச்சு பந்தாடுவார். அது இந்த ஜூலை மாசத்துல பாப்பீங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும். பூரண அழகு, கையை தூக்கி பாடலாமா? பூரண அழகுள்ளவாரே பூவில் எந்த வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பூரண அழகு, பூரண அழகுள்ளவாறு பூவில் எந்த வாழ்க்கையாதில், நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஃபார் தி லாஸ்ட் டைம் கையை தூக்கி, பூரண அழகு அவர்தான். பூரண அழகுள்ளவாறு பூவில் எந்த இயேசு போதும், நீரே போதும் வேறே வேண்டாம். எந்த மண்ணுக்காக அவரை விட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட. வெறும் மண்ணு, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். அடுத்த 2 நிமிடத்துல முடிக்க போறோம். இது உங்களுக்கும் இயேசுவுக்கான நேரம். எல்லாருடைய கண்களும் மூடப்படட்டும். உங்கள் இருதயம் இயேசுவோட பேசட்டும். Let your heart speak to Jesus. இயேசுவே, நீர் இவ்வளவு நல்லவர். ஒரு விபச்சாரத்தில் மாட்டின ஸ்திரீயை கூட நீர் தண்டிக்கல. தண்டிக்காம எதிரியை துரத்தினீர். அவளை தண்டிக்காம விசுவாசத்தை அதிகப்படுத்தினீர். அவளை தண்டிக்காம அவள் வாழ்க்கையே மாற்றிவிட்டீர். எனக்குள்ளே நீர் வாரும் ஆண்டவரே. இந்த இயேசு உன் வாழ்க்கையில கூப்பிடு. இந்த இயேசு உனக்கு வேணும். தடுமாறிட்டு இருக்கிற உன் வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடும். பாவத்தில் இருக்கிற உன் வாழ்க்கை பரிசுத்தமா மாறிடும். அசுத்தமா இருக்கிற உன் வாழ்க்கை சுத்தமா மாறிடும். தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிற நீ வெற்றியை சந்திப்ப. காலேஜில் நல்ல மார்க் வாங்குவ, ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்குவ. எல்லாரும் பார்க்கிற மாதிரி உன் பேரை இயேசு பெருமைப்படுத்துவார். எல்லாத்துக்கும் மேல எந்த செகண்ட் இயேசு வந்தாலும் அவரோட நம்ம போக முடியும். Let your heart speak to Jesus. உன் இருதயம் இந்த இரவு வேளையில இயேசு கிட்ட பேசட்டும். இன்னைக்கு நைட்டு தூங்க போகும்போது தைரியமா தூங்க போகலாம், நிம்மதியா தூங்க போகலாம். நான் தான் தூங்க போறேன். இயேசு எனக்காக முழிச்சிருக்கார். இயேசு எனக்காக சப்போர்ட் பண்றார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாணவர் ஆசீர்வாத கூடுகைக்காக உமக்கு நன்றி. அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எதிரிகளை நீர் இவர்கள் கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட வைத்து துரத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை அதிகப்படுத்தும் கர்த்தாவே. ஓ கர்த்தாவே, இவர்களுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவீராக.
ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். காலேஜில் படிக்கிறவர்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். வேலை செய்கிறவர்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, இவர்கள் உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை சார்ந்து வாழ்கிறவர்கள், இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வாதமாய் மாற்றும். பாவம் இவர்களை அணுகாதபடி, வியாதி இவர்களை அணுகாதபடி இயேசுவே இவர்களுக்கு துணையாய் இருந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைதட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கைதட்டலாம் இயேசுவுக்கு. அல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறார். பயப்படக்கூடாது, எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இத்தனை நாள் பயந்துருக்கலாம், இத்தனை நாள் பயத்தோட வந்திருக்கலாம், இனிமேட்டு பயப்பட தேவையில்லை. உங்க கூட யார் இருக்கிறா? உங்க கூட யார் இருக்கிறா? உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீக்கே யார் சப்போர்ட் பண்ணா? அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரா மாட்டாரா? அந்த நம்பிக்கை வேணுங்க. இந்த நேரமும் பதட்டத்திலே இருக்கக்கூடாது. பதட்டம் அதெல்லாம் கிடையாது. யார் கூட இருக்கிறா? நல்ல பைபிள் வாசிக்கலாம், நல்ல ஜெபம் பண்ணலாம், நல்ல பாட்டு பாடலாம். எந்த நேரமும் யாரோட இருக்கலாம்? இயேசுவோட இருக்கலாம். கோலியாத்துக்கள்லாம் நம்ம முன்னாடி வீழும். அல்லேலூயா. ஜூலை மாசம் அதெல்லாம் நடக்கும். யோசுவாவுக்கு கர்த்தர் நல்ல செய்தியை கேட்க வச்சார் அப்படின்றத கேட்டோமா இல்லையா? நல்ல செய்தியை நல்ல காலேஜில் சேர்ந்தோமா இல்லையா? நல்ல ஸ்கூல்ல சேர்ந்தோமா இல்லையா? யாராவது கெட்டு போயிட்டோமாங்க? இந்த தேவன் என்றென்றைக்கு இருக்கிறார், சதா காலமும் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் கைத்தட்டி பாடுவோம். தானாக வந்து நான் வேண்டும் என்று பாடி முடிக்க போறோம். தானாக வந்து நான் வேண்டும் என்று கைப்பிடித்து அழைத்தவரே, தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னமே முன் குறித்து வை. தானாக வந்து விபச்சார ஸ்திரீக்கு வந்தார், நமக்கு அவர் தான் வந்தார். கைப்பிடித்து அழைத்தவரே, தாயின் கருவிலே நான் உருவாகும் முன்னமே முன் குறித்து இதை மட்டும் செய்யல, ஆசையெல்லாம் நிறைவேற்ற. என் ஆசைகள் எனக்குள்ளே உருவாகும் முன்னமே நிறைவேற்ற துடிப்பவரே, சாத்தானை காலி பண்ணுவார். சத்துருவின் கை என் மேல் ஓங்கி வரும் முன்னமே முன் வந்து நிற்பவரே, என் வாஞ்சைகள் எனக்குள்ளே உருவாகும் முன்னமே முன் நிற்பவரே, என் சத்துருவின் கை என் மேல் ஓங்கி வரும் முன்னமே முன் வந்து நிற்பவரே. 1 2 3 4. இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன், இயேசுவே உம்மை நம்பி மதிலை தாண்டுவேன், இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன், உம்மை நம்பியே from sinner to winner. இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவே உம்மை நம்பட்டும் எல்லாரும். உம்மை நம்பியே பாருங்கள், ஆசீர்வாதம் கையை தட்டி இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன். பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வரட்டும், பெரிய பெரிய நன்மைகள் வரட்டும், பெரிய பெரிய செல்வ செழிப்பு வரட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், சுகம் வரட்டும். சேனைக்குள் பாய்கிறோம். இயேசுவே இயேசுவே உம்மை நம்பி சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், இயேசுவே உம்மை நம்பி வெற்றியை பெறுவேன், உம்மை நம்பியே. நல்ல கைதட்டலாமா இயேசுவுக்கு? எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி தைரியமா செய்யுங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமான ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி தைரியமா எடுங்க. இயேசுவை நம்பி எதுல பாயிரும்? சேனைக்குள் பாயிரும். அதனால இயேசு பார்த்துக்குவார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மாட்டேன். ஆமென், ஆமென், ஆமென். God bless you and God be with you.